ஏட்டி மல்லிகுட்டி, ஏட்டி மல்லிகுட்டி. ஏக்கா. அப்பா நல்ல கனமுள்ள பாத்திரம் போலயே. ஆமாட்டி, இறக்கு சீக்கிரம். ஏக்கா 15 கிலோ அரிசியில பிடிக்குமாக்கா? பிடிக்கும்னு தான் சொன்னான். வாடகை எவ்வளோ? ஒரு நாளைக்கு 200 ரூபாட்டி. அப்பா இனிமே நம்ம பேசாட்டிக்கு ஆளுக்கு கொஞ்சம் காசை போட்டு இப்படி ஒரு பாத்திரம் வாங்கி வச்சிட வேண்டியதான். ஆமா, நானும் வர வச்சல அப்படிதான் நினைச்சேன். 200 ரூபான்னு அதிகம் தானே, அதுல வர நல்லா கழுவி சுத்தமா கொடுத்துடணுமாமா. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம கழுவி கொடுத்துடலாம். வாடகை தான் கொஞ்சம் அதிகமா இருக்கு. சரி விடுட்டி, ஒரு நாளைக்கு தானே. இனி அடுத்த ஃபங்க்ஷனுக்கு ஆளுக்கு கொஞ்சம் காசை போட்டு இதே மாதிரி ஒரு பாத்திரம் நம்மளே வாங்கி வச்சிருவோம். ஆமாக்கா, நல்லா கேட்டியல்ல. 15 கிலோ அரிசி பிடிக்கும்ல? கேட்டதுக்கு அவன் சாதாரணமா பிடிக்கும்னா, நம்ம எப்படி ஒரு 10 கிலோ இவ்வளவு தானே பொங்க போறோம். ஆமா ஆமா. ஏக்கா இப்ப பாத்திரம் காய்கறி மற்றதெல்லாம் இப்பவுமே ரெடி பண்ணி வச்சுட்டோம். இங்க பூ வேற வாங்கணும். எல்லாம் இப்பவுமே ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா அப்புறம் நாளைக்கு காலையில வந்து நல்ல நேரம் 10 to 11 மணி வரை இருக்கு. ஒரு 10 மணிக்கு போல கிளம்பணும்னா அங்க போய் சேர கரெக்டா இருக்கும். எல்லாம் நல்ல நேரத்துலயே முடிச்சுக்கலாம்ல. கொஞ்சம் முன்னாடி போவோம் டி, அவளுக்கு சேலெல்லாம் கட்டணும், அலங்காரம் பண்ணணும், நேராகும்ல. ஆமா ஆமா, அப்ப நம்ம விடிய காலத்திலேயே சாப்பாடு செய்ய ஆரம்பிச்சாதான் கரெக்டா இருக்கும் போலயே. ஆமா டி. ஏக்கா அப்ப பேசாட்டிக்கு இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒரே இடத்துல படுத்துக்கிடுவோமா? எங்க வீட்டு முன்னாடி உங்கள வீட்டுல சொல்லிட்டு வந்துருங்க. பிள்ளைல வேணாலும் கூட்டிட்டு வந்துருங்க. அப்படியே சொல்றா? ஆமாக்கா, பரவு விடியகாலம் என்னன்னு அவ்வளவு தூரம் எல்லாரும் போயிட்டு வருவீங்க. எல்லாரும் ஒரே இடத்துல இருந்து வைங்க. பேசி பேசி தூக்கமும் வராது. காலையில விடிஞ்சிரும். அப்படியே சமைச்சு எடுத்து பிள்ளைகளையும் கூட்டிட்டு அப்படி போயிருவோம். நல்ல ஐடியாவா தான் இருக்கு. சரி, அவ்வளோ வரட்டும், அவ்வளோட்டையும் கேட்டுக்கிடுவோம். சரிக்கா, அப்போ நான் போய் வரவு பிறக்கிட்டு வந்துடுறேன். சரி டி. நீங்க இப்ப போயிட்டு வந்தது களைப்பா இருக்கும்ல, அதுல உட்காருங்க. நான் போய் வரவு எடுத்துட்டு வந்துடுறேன். வாட்டி ரங்கா, அவளைங்க வாரா பின்னாடி வாரா. இங்க காய்கறி எல்லாம் போதுமான்னு பாருங்க. ஏட்டி எதுக்கு இவ்வளவு வாங்கியிருக்கா? இவ்வளவு தேவையப்படாது சொன்னேன் அந்த இழுவ கிட்ட. அவதான் மினிக்கிட்டு உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுக்கான்ட்டு தேவையில்லாத காய்கறி எல்லாம் வாங்கி போட்டுட்டா. கொடை மிளகாலாம் வாங்கி போட்டிருக்காக்கா. கொடை மிளகா, அப்புறம் இந்த முட்டைக்கோசு இதெல்லாம் வச்சு என்னக்கா பண்றது? நம்ம ஒரு சாம்பார் பொரியல் வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா கூட பரவாயில்ல, சரின்னு சொல்லலாம். புளி சாதம், லெமன் சாதம், தக்காளி சாதத்துக்குலாம் எதுக்கு இந்த காய்கறின்னு கேட்டதுக்கு உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுக்கா அப்படின்னு எல்லாத்தையும் வாங்கி வச்சிருக்கா பாருங்க. ஏட்டி விடு, பேசாட்டிக்கு ஒரு கிச்சடி பண்ணிடுவோம். கிச்சடியா? ஏட்டி மல்லிக்குட்டி இருக்கும்போது நீங்க எதுக்கு கவலைப்படுறிய? என்னத்தையாவது செஞ்சு தந்துருவா, விடு, ஒன்றும் வீணாவாது. அது சரி. ஏட்டி இழுவ காய்கறி எல்லாம் பலமா வாங்கியிருக்க போல. ஆமாக்கா, ரங்காக்காக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்கி. பாத்தியலா? ஒரு வளகாப்புக்கு சுவாரை கச்சல, ஒரு கொடை மிளகா, ஒரு முட்டைக்கோசு, ஒரு வெள்ளரிக்காய், இப்படி எல்லாம் இருந்தா தானே நல்லா இருக்கும். அது சரி, இதெல்லாம் வச்சு நீ என்ன ஆக்க போற? அப்ப இதெல்லாம் தேவைப்படாதுங்களோ? என்னமோ, யாரு கண்டா? வந்துட்டீங்களா? அவ்வளோரம் வா வா, இங்க காய்கறி வச்சே ஒரு பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கு. கேட்டுட்டு தான் வரேன். ஏக்கா அதான் இன்னைக்கு ராத்திரி எல்லாரும் ஒன்னா தானே இருக்க போறோம். அந்த ஏதாவது செஞ்சு கொடுப்போம் பிள்ளைகளுக்கு. இதுக்கு தான் உன்னைய மாதிரி ஒரு ஆள் வேணுங்கிறது. உன்ன இருக்க முடியல. ஆமாட்டி. கேட்டிங்களா? நாளைக்கு காலையில 10 to 11 வரை தான் நல்ல நேரம் இருக்கு. அதனால நம்ம எப்படியும் விடிய காலம் சோறு பொங்குனாதான் காலையில 9 மணிக்கெல்லாம் இங்கிருந்து புறப்பட்டு போக முடியும். அதனால நான் தான் சொன்னேன், எதுக்கு அங்கிட்டு இங்கிட்டு அலைஞ்சுக்கிட்டு இன்னைக்கு எல்லாரும் ஒரே வீட்டுல படுத்துக்கிடுவோம் அப்படின்னு. ஜாலிக்கா, அதை எதுக்கும் உங்கள்கிட்டலாம் ஒரு வார்த்தை கேட்டுக்கிடுவோம்னு ஸ்மெயிலியக்கா சொன்னாங்க. பிள்ளைகளையும் கூட்டிட்டு வந்துருங்கட்டி. அப்படியே கதை பேசிக்கிட்டு படுத்தோம்னா விடிஞ்சிரும். அதுக்கப்புறம் கூட பிள்ளைகளை தூங்க வச்சுட்டு நம்மள பாட்டுக்கு வேலையில செய்யலாம்ல. நல்லாதான் இருக்கு. அப்புறம் என்ன, இன்னைக்கு ராத்திரி எல்லாரும் நிலா வெளிச்சத்துல படுத்துக்கிடுவோம். சரிக்கா. ஏட்டி அப்போ பேசாட்டிக்கு பூ மொக்கா வாங்கி நம்மளே ராத்திரி கட்டிக்கிடுவோம். சரிக்கா, அப்பதான் நம்மளுக்கும் தலையில வைக்க கொஞ்சம் கிடைக்கும். ஆமாட்டி, பிறகு எவ்வளவு ரூபா கொடுத்து கடையில வாங்கினாலும் சொத்தோல தான் கிடைக்கும். இதுக்கு நம்மளே உதிரியா வாங்கி கட்டிட்டோம்னா கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கும்ல. ஆமா ஆமா, நீங்க சொல்றதும் சரிதான். சீக்கிரம் வாங்கம்மா. 11 மணிக்கு ஒரு டவுன் பஸ் உண்டு. அந்த பஸ்ல போனா கரெக்டா இருக்கும். நேரம் இருக்குமா, நீ பொறுமையா போ. அவசரத்துல நீ போய் எங்கேயும் விழுந்துடாத. ஆமாங்கம்மா, மணி 11:50 ஆகுது. இன்னும் 10 நிமிஷம் இருக்கு. பொறுமையாவே நடங்க. போலீஸ்கார அம்மாவுக்கு போன் போட்டேன், எடுக்கவே இல்லை சைலு. என்ன சொல்றீக்கா? எடுக்கலையோ? ஆமாடி சந்திரு, அவைய உள்ள எதுவும் வேலையா இருப்பாவ. பிரசவ வழினா சும்மாயா அது வாங்கிட்டு வாங்க இது வாங்கிட்டு வாங்கன்ட்டு 1008 இது வாங்கிட்டு வர சொல்லுவாள் நர்சுமாரு. ஆமாக்கா, அம்மா சொல்றதும் சரிதான். அப்படி இருக்கும்போது அவைய போன்னு கையில வச்சிருக்க, அவ்வளவு இல்லைன்னா பையில கிடக்கும். யாரு கண்டா? நம்ம உடனடியே நேரில் போய் பாக்குறது தான் நல்லது. அப்பதான் நம்ம மனசுக்கும் திருப்தியா இருக்கும். அங்க இருங்க, அள்ளியோட அம்மாச்சிலாம் வரவே. ஆமா, பரபரப்பால போன மாதிரி இருக்கு. சந்திரக்கா, சந்திரக்கா. மல்லி இங்க அவசரமா போன மாதிரி இருக்கு. தூரமா? ஆமாமா, அள்ளிக்கு வலி வந்துட்டுன்னு போன் வந்துச்சு. அதே எல்லாரும் கிளம்பிட்டு இருக்கோம். ஐயா அப்படியா? எப்பக்கா? இன்னைக்கு காலையில தாமா. சரிக்கா. அதான் எல்லாரும் பரபரப்பா பையும் கையுமா போறீங்களே, என்ன ஏதுன்னு கேட்க வந்தேன். சரிக்கா, குழந்தை பிறந்தானே போன் பண்ணுங்க. இங்க தானே கூட்டிட்டு வருவியே? ஆமாமா, நம்ம ஊருக்கு கூட்டிட்டு வந்துருவோம். சரிக்கா, கண்டிப்பா போன் பண்ணுங்க, நாங்க பார்க்க வரோம். அள்ளியே கேட்டேன்னு சொல்லுங்கக்கா. தம்பி போயிட்டானா? ஆமாமா, தம்பி அப்பவே கிளம்பிட்டான். நாங்க தான் இப்ப கிளம்புறோம். சரிக்கா, சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரிம்மா. அம்மாடி மல்லி, மீனாட்சிட்ட கொஞ்சம் சொல்லிருமா. எனக்கு சொல்லக்கும் நேரம் இல்லை, போவக்கும் நேரம் இல்லை. நீ கொஞ்சம் சொல்லிரு. நான் சொல்லிடுறேம்மா, நீங்க போயிட்டு வாங்க. சரிம்மா. என்னாச்சுடி?
அள்ளிக்கு வழி வந்துட்டான், போன் வந்துச்சு, அதை எல்லாரும் கிளம்பி போறாவே. அப்படியா, சரி சரி. அந்த பிள்ளைய வர ஒரு நாள் பார்க்க போனோம்ல நட்டி. கேட்டேன் குழந்தை பிறந்தப்போ இந்தியா கூட்டிட்டு வருவியேன்னு. ஆமா அப்படின்னாவே. வந்ததுக்கப்புறம் போன் பண்ண சொல்லியிருக்கேன், ஒரு நாள் எல்லாரும் போய் பார்த்துட்டு வந்துருவோம். ஆமாக்கா, பாவம் யாரும் இல்லாத பிள்ளை. ஆமா, நம்மளையெல்லாம் நல்ல அக்கா அக்கான்னு கூப்பிடும்ல. ஆமாடி, அந்த பிள்ளைக்கு ஒரு துணி எடுத்து கொடுத்துட்டு சோப்பு பவுடர்லாம் வாங்கி கொடுத்து ஒரு ஹார்லிக்ஸ் பட்டெல்லாம் வாங்கி கொடுத்து பார்த்துட்டு வந்துருவோன்னே. சரிக்கா, போற அன்னைக்கு சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்தே போயிருவோம். சரி சரி. என்னடா இது, ஃபோன் பண்ணி இவ்வளவு நேரம் ஆகுது, இன்னும் ஒருத்தருமே வரல. ஒருவேளை எல்லாரும் தூரமா இருக்காங்களோ என்னதோ. பாவுண்டா அந்த பிள்ளை, வழியில ரொம்ப துடிச்சு போச்சு. இன்னைக்கு தாண்டா பிரசவ வழியே கண்ணால பார்த்துருக்கேன். நம்ம அம்மாவும் நம்மளை இவ்வளோ கஷ்டப்பட்டு தானே பெற்று எடுத்திருப்பாங்க. ஆமா, அதை நினைச்சு பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. சே. சார், சொல்லுங்கம்மா. பேஷண்ட்டுக்கு நீங்க என்ன வேணும்? அம்மா, நாங்க சொந்தக்காரர் தான், வீட்டுக்கு பார்த்துட்டு போலான்னு வந்தோம். ஆனா ஒரு எதிர்பாராம வீட்டுல ஆள் இல்லாத நிறந்த பொண்ணுக்கு வலி வந்துட்டு, அதனாலதான் நாங்க ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணி கூட்டிட்டு வந்தோம். பேஷண்டோட ஹஸ்பண்ட் எப்போ வருவாரு? ஃபோன் பண்ணிருக்குமா, கிட்டத்தட்ட வந்துருவாருன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் வர சொல்லுங்க சார், பேஷண்ட் ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்க. என்னம்மா சொல்ற, கிரிட்டிக்கலா இருக்கான்னா? முதல் பிரசவம்ல, அதனால ரொம்ப பயந்துட்டாவே. பிபிலாம் ஏறிட்டு இப்படியே போச்சுன்னா சிசேரியன் பண்ணி தான் குழந்தைய வெளியே எடுக்கிற மாதிரி இருக்கும். சிசேரியன் பண்றதுக்கு அவங்க ஹஸ்பண்ட் தான் கையெழுத்து போடணும். அதனால அவர் எவ்வளவு சீக்கிரம் வராரோ அந்த அளவுக்கு நல்லது. கொஞ்சம் சீக்கிரமா வர சொல்லுங்க சார். சரிம்மா. என்னடா இது, வெயிட் பண்ணி பாப்போம் யாராவது வராவலான்னு. ஐயோ கடவுளே, அள்ளி இப்ப எப்படி இருக்காளோ தெரியலையே. லேபர் வார்டு எங்க இருக்குன்னு வர தெரியலையே. சிஸ்டர், இங்க லேபர் வார்டு எங்க இருக்கு? செகண்ட் ஃப்ளோர்மா. தேங்க்ஸ் சிஸ்டர். ராமையா, அந்த அம்மா வந்துருச்சு. வாங்கம்மா. நீங்க ரெண்டு பேரும்? நாங்க தான் உங்க பொண்ணை ஆம்புலன்ஸ்ல கூட்டிட்டு வந்தோம். அள்ளி இப்ப எப்படி இருக்கா? நான் அவளை பார்க்கலாமா? கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா, நர்ஸ் இப்பதான் வெளியே வந்துட்டு போச்சு. அடுத்த டைம் வரும்போது கேட்கலாம். கூட்டிட்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. அம்மா, நீங்க ரெண்டு பேரும் எப்படி எங்க வீட்டுக்கு? அது சார் எங்களுக்கு ரொம்ப நாளா பழக்கம், அதான் சார் இருக்காரான்னு பார்த்துட்டு போலான்னு வந்தோம். அப்படியா? அவருக்கு இன்னைக்கு பகல் டியூட்டி, கிளம்பிட்டாரு. அதான் சாரை பார்த்துட்டு போலான்னு வந்தோம். அப்போ பார்த்து இந்த பிள்ளை வழியில துடிச்சிட்டு இருந்து, அதான் அப்படியே ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டோம். ரொம்ப நன்றிங்கண்ணே, என் உயிரே போயிட்டு இப்பதான் திரும்ப வந்திருக்கு. பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லைம்மா, நீங்க பயப்படாதீங்க. அதுக்கு இல்லைண்ணே, இந்த பிள்ளைக்கு அப்பா அம்மானு யாருமே கிடையாது, நாங்க தான் பாத்துக்கிடுறோம். அதுவும் இல்லாம அவளை கட்டி கொடுத்த ஊர்ல இருந்து இங்க வர்றதுக்கு எப்படியும் 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகும். நான் தானே பார்த்துட்டு இருக்கேன். கடைக்கு போயிட்டு வரலான்னு தான் போனேன், அதுக்குள்ள எப்படி வழி வந்துச்சுன்னே தெரியல. நல்ல வேலைக்குண்ணே, கடவுளா அனுப்பி வச்ச மாதிரி நீங்க ரெண்டு பேரும் வந்திருக்கீங்க. நீங்க மட்டும் வரலனா எம்மாடி, அதை நினைச்சு பார்க்க கூட எனக்கு சக்தி இல்லை. அதான் ஒன்றும் நடக்கலம்மா, பயப்படாதீங்க. டேய் பாத்தியாடா, அதான் அந்த பிள்ளை எனக்கு எது எது எங்க இருக்குன்னு தெரியாதுன்னு உண்மையே தான் சொல்லியிருக்கு. நீ தான் தேவையில்லாம கத்தியை காட்டி மிரட்டி அந்த பிள்ளைக்கு வழியே வர வச்சுட்டு, அதான் அந்த அம்மா வந்துருச்சுல்ல, விட்டுட்டு நம்ம கிளம்புவோம். ஆமா, அதுவும் சரிதான். சரிம்மா, இதுக்கு மேல நாங்க எதுக்கு, நீங்க பாத்துக்கிடுங்க, நாங்க கிளம்புறோம். ஐயோ அண்ணே, என் வீட்டுக்காரர் வர வரைக்கும் கொஞ்ச நேரம் இருங்கண்ணே. திடீர்னு ஏதாவது மருந்து அப்படி இப்படின்னு ஏதாவது வாங்கிட்டு வர சொன்னாவுன்னா நான் ஒத்தாளா என்னென்ன பண்றது? அந்த போலீஸ்காரன் வந்தா நம்ம மாட்டிக்கிடுவோம். சொன்னா கேளு, கிளம்பிடுவோம். அந்த அம்மாவை பார்த்தாலும் பாவமா தான் இருக்கு, என்னடா பண்றது? சரிம்மா, கொஞ்ச நேரம் இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. அம்மா. முத்து, வந்துட்டியப்பா? என்னம்மா, எவ்வளோ ஃபோன் பண்றது, நீங்க அட்டன் பண்ணவே இல்லை. ஐயோ, வர அவசரத்துல போனே எடுத்துட்டு வரலப்பா, வீட்டுல தான் இருக்கு. சரிம்மா, அள்ளி இப்போ எப்படி இருக்கா? தம்பி, நீ தான் அந்த பிள்ளையோட வீட்டுக்காரா? ஆமாண்ணே. நீங்க தான் ஃபோன் பண்ணதோ? ஆமாப்பா, நாங்க தான் ஆம்புலன்ஸ்ல வரும்போது ஃபோன் பண்ணோம். சரிங்கண்ணே. இப்போ எப்படி இருக்கா? உன்னே தான் அந்த நர்ஸ் அம்மா தேடிச்சு, ஏதோ கிரிட்டிக்கலா இருக்கு, சிசேரியன் பண்ணணும், கையெழுத்து வாங்கணும்லாம் சொல்லிச்சு. என்னன்னு சொல்றீங்க? அட ஆமாம்மா, முதல் பிரசவங்கிறதுனால அந்த பிள்ளை ரொம்ப பயந்துருச்சு, பிபிலாம் அதிகமாயிருச்சு, இப்படியே போனா சிசேரியன் தான் பண்ணி குழந்தைய வெளியெடுக்கணும்னு சொல்லிச்சு அந்த நர்ஸ் அம்மா. ஐயோ கடவுளே. நீ எதுக்கும் உள்ளே போய் பாருப்பா, நர்ஸ் அம்மா உன்னை எதுவும் தேடிட்டு இருந்து. சரிங்கண்ணே. சிஸ்டர், சிஸ்டர். யார் சார்? சிஸ்டர், நீங்க தானே அந்த பிள்ளையோட வீட்டுக்கார் வந்தாச்சான்னு கேட்டீங்க, இதுதான் அந்த பிள்ளையோட வீட்டுக்காரு. ஓ, பேஷண்டோட ஹஸ்பண்டா? சிஸ்டர், இப்போ எப்படி இருக்காங்க? சார், ரொம்ப பேனிக் ஆகுறாங்க, ரொம்ப பயப்படுறாங்க, கோஆப்ரேட்டே பண்ண மாட்டேங்கிறாங்க. நீங்க கொஞ்சம் உள்ள வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணாங்கன்னா இன்னும் 1 or 2 ஹவர்ஸ்ல குழந்தை பிறந்துரும். இல்ல ரொம்ப பேனிக் ஆகுனாங்கன்னா C-section தான் பண்ண வேண்டியிருக்கும். நீங்க உள்ள வரீங்களா சார்? கொஞ்சம் அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும். நான் வரேன் சிஸ்டர். சரி வாங்க. அம்மா, நீங்க எதுவும் பயப்படாம இருங்க, எல்லாம் நல்லதாவே தான் நடக்கும். அதான் அந்த பிள்ளையோட வீட்டுக்கார் வந்துட்டார்ல, நாங்க கிளம்பட்டுமா? என்னன்னு இது, எங்க வீட்டுக்காரரை பார்க்க வந்தேன்னு சொல்றீங்க, இப்ப அவரை பார்க்காமயே கிளம்புறீங்க? இல்லம்மா, நாங்க ஒரு வேலை விஷயமா தான் பார்க்க வந்தோம். ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலையால இவ்வளவு தூரம் வர வேண்டியதாயிட்டு, எங்களுக்கு வேற ஒரு வேலை இருக்குமா. சரிங்கண்ணே, ரொம்ப நன்றிங்கண்ணே. இதுக்கெல்லாம் நான் எப்படிதான் உங்களுக்கு கைமாறி செய்யப்படுறோன்னு தெரியல. ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமா. நீங்களா? ஏங்க, வந்துட்டீங்களா? டேய், நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்றீங்க? ஏங்க, எவ்வளவு தைரியம் இருந்தா என் வீட்டுக்குள்ளேயே பூந்துருப்பீங்க. ஏங்க
கொஞ்சம் பொறுமையா இருங்கங்க. நம்ம அள்ளியை இவங்க தான் ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க. என்னம்மா சொல்ற? ஆமாங்க, அள்ளிக்கு வலி வந்த சமயம் நான் வீட்டில் இல்லை. நீங்க 2 பேரும் எப்படி? உங்களை பார்க்க வந்தேன்னு தான் சொன்னாங்க. என்ன பாக்குறேக்கா? இவங்க 2 பேரும் ஃப்ராட் பசங்க. நேத்து தான் ஜெயில இருந்தே ரிலீஸ் ஆயிருக்காங்க. என்னை பழி வாங்குறதுக்காட எங்க வீட்டுக்கு வந்தீங்க? ஆமா சார், இப்போ என்னங்கிறீங்க? எவ்வளவு தைரியம் உங்களுக்கு? எங்க விடுங்கங்க, அவங்க நம்ம பொண்ணை ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க. விடுங்க சார், நாங்கள் கெட்டவங்களா இருந்தாலும் ஒரு நிறமாச கர்ப்பிணியை வழியில துடிக்க விட்டுட்டு எங்களால் பார்த்துட்டு இருக்க முடியல. மனசு கேட்காம தான் ஹாஸ்பிட்டலில் கூட்டு வந்து அட்மிட் பண்ணோம். ஆமாம் சார், நாங்கள் திருடலான்னு தான் வந்தோம். எங்களை மன்னிச்சிருங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்டயே உண்மையை சொல்லுவேன். உங்களை வேண்டாங்கங்க, விட்டுருங்க. என்னம்மா சொல்ற? இவங்களை எப்படி விட சொல்ற? என்னதான் இருந்தாலும் நம்ம பொண்ணை ஹாஸ்பிட்டலில் கூட்டு வந்து சேர்த்துருக்காங்க. இது கெட்டவங்களா இருந்தா எப்படியும் போட்டுன்னு விட்டுருப்பாங்கங்க. அவங்க மனசுலயும் கொஞ்சம் ஈரம் இருக்கு, அதுக்காகவாவது அவங்கள விட்டுருங்கங்க. அண்ணே, நீங்க எப்படிப்பட்டவங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா ஒரு பொண்ணு வழியில துடிக்கும் போது நீங்க உதவி பண்ணிருக்கீங்க. அதுல இருந்தே புரியுது நீங்க தெரிஞ்சும் தெரியாமலேயும் இந்த தப்பு பண்ணலைன்னு. உங்க அம்மா உங்களை நல்லா தான் வளர்த்துருக்காங்க. சந்தர்ப்ப சூழ்நிலையால தான் நீங்க கெட்டவங்களாயிட்டீங்க. எது எப்படி ஒண்ணே, நல்லபடியா என் பொண்ணை கூட்டிட்டு வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கீங்க. ரொம்ப நன்றிங்கண்ணே. நீங்க 2 பேரும் கிளம்புங்க, அவர்கிட்ட நான் பேசிக்கிறேன். சரிம்மா.